அன்புள்ள ஆண்டவரே, மீண்டும் உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வியாழக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்து கர்த்தருடைய சமூகத்தில் கூடி வந்து தேவ சப்தங்களை நாம் கேட்க தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலும் ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தில் 3வது புஸ்தகமாகிய லூக்கா எழுதின நற்செய்தி நூலிலே ஒரு 18வது அதிகாரத்தில் ஒரு சத்தியத்தை கேட்க இருக்கிறோம். இந்த சத்தியம் நமக்கு என்ன சொல்லுகிறது என்பதை யோசித்து பார்த்தால், ஒரு பெண்ணுக்கும் அந்த ஒரு ராஜா, அந்த நாட்டை ஆளுகிற ராஜாவுக்கும் உண்டான ஒரு சம்பவம் என்னவென்றால், ஆண்டவர் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிக்கொள்ள இருக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஒரு உவமையை குறித்து சொல்லுகிறார். அந்த ஊமையில் ஒரு பட்டணத்தின் நியாயாதிபதி, அந்த நியாயாதிபதி அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். தேவனுக்கு பயப்படாதவன் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான். அவனிடத்தில் அந்த பட்டணத்தில் வாசம் பண்ணுகிற ஒரு ஏழை விதவை ஒருத்தி இருந்தால், அவளுக்கும் அவளது எதிராளிக்கும் உண்டான காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று அந்த நியாயாதிபதியிடத்தில் போய் விண்ணப்பம் பண்ணினார். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரில் மதியாதவனுமாக இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டான் என்று ஆண்டவர் அந்த உவமையை முடிக்கிறார். இதில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சம்பவம் என்னவென்றால், அந்த நியாயாதிபதி அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான் என்று அவனே ஒத்துக்கொள்ளுகிறான். அன்பு பிள்ளைகளே, இந்த சம்பவம் எப்படி இருக்கிறது என்றால், ஒரு மனிதன் தன்னுடைய தவற்றை முற்றிலுமாக அறிந்து, அதுவும் ராஜா, நியாயாதிபதி சாலமன் ஞானி சொல்லுகிறார், மனுஷர்களில் சண்டாளர் உயர்ந்திருப்பதால் துர்மார்க்கர் பூமியில் எங்கும் சுற்றி திரிகிறார்கள் என்று நீதிமொழிகள் 12:8 நாம் வாசிக்கலாம். மன்னிக்கவும், 12வது சங்கீதம் 8வது வசனத்திலே வாசிக்கலாம். மனுஷர்களில் சண்டாளர் உயர்ந்திருப்பதால் துர்மார்க்கர் எங்கும் சுற்றி திரிகிறார்கள். அப்படி என்றால், ஒரு தேசத்தில் நியாயம் தீர்க்கக்கூடிய ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் அவனிடத்தில் போய் நியாயம் விசாரித்தால் நீதி கிடைக்குமா என்று அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவளுக்கும் அவளுடைய எதிராளிக்கும் இருந்த அந்த சம்பவத்தை ராஜா, எனக்கு அந்த நீதிபதி, நியாயாதிபதி எனக்கு சரியான தீர்ப்பு வழக்கை விசாரித்து நீதி வழங்க வேண்டும் என்று விண்ணப்பம் செய்து கொண்டிருந்தார். அவள் ஒரு நாள் அல்ல, வெகு நாள் அல்ல, அநேக நாட்கள், நீண்ட காலமாய் அவரிடத்தில் அந்த விண்ணப்பத்தை செலுத்திக் கொண்டிருந்தார். ஒரு நாள் அவனுக்கு இந்த பெண்ணை குறித்ததான ஒரு தீர்மானத்தை அவன் எடுத்தான். நான் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமாக இருந்த போதிலும் கூட இந்த பெண் என்னை ஓயாமல் தொந்தரவு செய்து வருவதை நான் பார்க்கிறேன்.
இனிமேலும் வந்து இவள் என்னை தொந்தரவு செய்யாதபடி இவளுக்கு நியாயம் விசாரித்து தீர்ப்பு சொல்லுவேன் என்று தன் மனதிலே எண்ணினான் என்று ஆண்டவர் அந்த உவமையை முடிக்கிறார். அன்பு பிள்ளைகளே, சற்று யோசித்து பார்ப்போம். இங்கு இந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியால், அவன் சொன்ன வார்த்தை, இந்த விதவை எப்பொழுதும் என்னை தொந்தரவு செய்கிறபடியால். அப்படி என்றால் அவள் தொந்தரவு செய்யவில்லை. அவள் ஜெபித்த ஜெபம் அந்த நியாயாதிபதி இடத்தில் பேசுவதற்கு ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். இதுதான் சத்தியம். நாம் யாருக்காவது ஜெபிக்க வேண்டும் என்று நினைத்தால் அது நமக்கு வேண்டிய ஆதரவுகோலாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுக்காக ஜெபிக்கலாம், அல்லது சுய நீதிக்காக, நியாயத்திற்காக நாம் ஜெபிக்கலாம். நாம் ஜெபிக்க வேண்டியது தேவனிடத்தில். கிரியை செய்கிறவர் அவரே. ஜெயமோ பரத்திலிருந்து வரும் என்றுதான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த ஏழை விதவை, அந்த பெண் ஆண்டவரிடத்தில் மன்றாடி இருக்கிறாள். அந்த பெண்ணினுடைய அநீதி நீதியாக மாற்றப்பட வேண்டும் என்று அவள் விரும்பின அந்த விருப்பத்தை ஆவியானவர் அந்த நியாயாதிபதியிடத்தில் போய் பேச ஆரம்பிக்கிறான். அவன் தன்னுடைய தவற்றை உணர்ந்து தேவ சமூகத்தில் இவளுக்கு எப்படியாவது நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். இதுதான் சம்பவம். இந்த வார்த்தையை முடித்துவிட்டு ஆண்டவர் அந்த மக்களை பார்த்து சொல்லுகிறார், அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? அன்பு பிள்ளைகளே, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு அவர் நியாயம் செய்யாமல் இருப்பாரா என்றால் நிச்சயமாக செய்வார். நீதிமொழிகள் 16:7 நாம் வாசிப்போம் என்றால், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவன் சத்துருக்களையும் அவர் சமாதானமாகும்படி செய்வார் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, சற்று நாம் யோசித்து பார்ப்போம். நமக்கு நியாயம் கிடைக்கவில்லை என்று எந்த காரியத்தை குறித்து நீங்கள் ஏங்க வேண்டாம். ஒருவேளை அது தாமதமாக இருந்தாலும் அதற்கேற்ற நல்ல ஈவை ஆண்டவர் நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். அவர் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், கர்த்தருடைய பொறுமை நீடிய ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். ஒருவேளை அவர் பதிலளிப்பதற்கு காலதாமதம் செய்தாலும் அது நமக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த 18வது அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்னவென்றால், ஜெபத்தை கேட்கிறவரே மாமிசமான யாவரும் என்னிடத்தில் வருவார்கள் என்று சொல்லி இருக்கிற அந்த வார்த்தைக்கு இணங்க, நான் வேண்டிக் கொள்வது எதுவோ அது நிச்சயமாக கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபங்களும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக வைக்கும் என்று இந்த லூக்கா 18வது அதிகாரம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆண்டவர் சொன்ன ஓமை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் விண்ணப்பம் பண்ணியும் நமக்கு சரியான விடை கிடைக்கவில்லை என்று ஏங்குகிற பிள்ளைகள் உங்களில் யாராவது இருப்பீர்கள் என்றால், அவர்களுக்கு இந்த காலையின் வார்த்தை என்ன சத்தியத்தை நமக்கு கொடுக்கிறது என்றால், கலங்க வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். உனக்கேற்ற பதில் உனக்கு வரும், உன்னை சார்ந்து இருக்கும். எனவே கவலைப்படவோ அங்கலாய்க்கவோ வேண்டாம் என்று ஆண்டவர் ஆறுதல் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே,
இன்றைக்கு நாம் ஜெபிக்கிற ஜெபம், விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீ விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் அதை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவ சமூகத்தில் நோக்கி செய்கிற விண்ணப்பங்கள் நமக்கு ஏற்ற காலத்தில் பதில் கிடைக்காத விண்ணப்பங்களாக இருக்கும் என்றால் அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அது உங்களுக்கு நீடிய ரட்சிப்பாக காணப்படும், ஒரு பெரிய சந்தோஷத்தை காணப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு சிறு ஊமையினால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய சத்தியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் கடந்து செல்லுகிற பாதைகள் தேவனுக்கு உகந்த வண்ணமாக காணப்படுகிறதா என்றால், அந்த பாதையிலே நாம் தேவனுக்கு முன்பாக செம்மையானவைகளை செய்து நடக்கும்போது நமக்கு ஆண்டவர் நிச்சயமாக நாம் விரும்புகிற விருப்பத்தின் பலனை நமக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லுகிறார். எனவே நீங்கள் கலங்க வேண்டாம். காலதாமதம் செய்கிறார் என்று நாம் நினைக்க வேண்டாம். பிரசங்கின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் சகலத்தையும் அதன் காலங்களில் நேர்த்தியாய் நடத்துகிறார். காலம் எப்பொழுது வரும் என்று ஆண்டவருக்கு தான் தெரியும். எதை எப்பொழுது யாருக்கு எந்த நேரத்தில் கொடுக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் மட்டுமே அறிவார். நம்முடைய மன விருப்பம் தேவன் மீது விருப்பமாக இருக்க வேண்டும். அவருக்கு சித்தம் எப்பொழுதோ அப்பொழுது செய்யும் ஆண்டவரே என்றுதான் சொல்ல வேண்டுமே தவிர வேறு எந்த அங்கலாய்ப்போடு நாம் இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட துக்கங்கள், துயரங்கள், அப்படிப்பட்ட சங்கோஜங்கள் காணப்படும் என்றால் அதை குறித்து நீங்கள் துளியும் விசுவாசத்தை விட்டு விலகி சென்று விடாதபடி நீங்கள் கொண்டிருக்கிற நம்பிக்கை உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும் என்பதை நம்பி தேவ சமூகத்தில் உங்களை ஒப்புக் கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாய்மொழிகளை கேட்டு உங்களுக்கு ஏற்ற நல்ல விடுதலைகளை கொடுப்பார். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்ட எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை, உம்முடைய சந்தோஷம், சமாதானம் இருந்து பாதுகாத்து இந்த நாளில் அந்த தேவனை மதியாதவனும் மனுஷரை மதிக்காதவனுமாய் இருந்த அந்த நியாயாதிபதி அந்த மகளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று ஒரு மனமாற்றத்தை ஆண்டவரை அவனுக்கு கொடுத்தீரே, அதை போல இன்றைக்கும் உம்முடைய சமூகத்தில் மனம் திரும்பாத எத்தனையோ அதிகாரிகள் உண்டு, எத்தனையோ நியாயாதிபதிகள் உண்டு, நாட்டை ஆளுகிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கும் உமக்கு பயப்படுகிற பயத்தையும் மனுஷரை மதிக்கக்கூடிய ஒரு குணத்தையும் அந்த பிள்ளைகளுக்கு தந்து தேசத்தை சீரான பாதையில் வழிநடத்தி செல்ல நீர் அவர்களுக்கு வழி காண்பிக்க வேண்டும் என்று உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மீண்டும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை வழி நடத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட சத்திய வார்த்தைகள் நம்முடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு ஒரு பெரிய திருப்பமாக இருக்கும். உங்களை நடத்துகிறவர் பரிசுத்த ஆவியானவர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்பதை நம்பி அவருக்குள் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. மீண்டும் நாள் சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட்.